இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. members ஒரே இடத்துல and a chilling rhyme that predicts their death one by one. Hi readers, it's Shelfie time. மிட்நைட் ஆகிடும். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் லம்பார்ட் ஆந்தனியோட பாடியை அவரோட ரூமுக்கே எடுத்துகிட்டு போய் பெட்ஷீட்ஸால் கவர் பண்ணிடுவாங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு கேட்பாரு. டு விச் மிஸ்டர் ராஜர் ரிப்ளைஸ் ஷீ ஸ்லீப்பிங் பியூட்டிஃபுல்லி. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. வார்கிரேவ் அவரோட அக்யூசேஷன்ஸை பற்றி யோசிப்பார். எட்வர்ட் சேட்டன் ரொம்ப காமாக கம்போஸாக இருந்தார். ஜூரிக்கு அவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அவரோட டிஃபென்ஸ் லாயர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவருக்காக வாதாடினார். பட் வார்கிரேவ் சேட்டனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். டவுன் ஸ்டேர்ஸில் ராஜர்ஸ் டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணும்போது அந்த 10 ஃபிகரின்ஸில் இப்போ 9 தான் இருக்குன்னு கவனிப்பார். ஜென்ரல் மெக்கார்த்தர் அவரோட ரூமில் தூக்கம் வராமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். அப்போது அவர் ஆர்த்தர் ரிச்மண்ட் பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். இன்டெலிஜென்ட், பொலைட், ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் ஏ குட் சோல்ஜர். அவரோட ஒய்ஃப் லெஸ்லிக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பட் ஒரு நாள் ஆர்த்தருக்கு போக வேண்டிய லெட்டர் ஜென்ரல் மெக்கார்த்தருக்கு வந்துடும். அதில் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அஃபேரில் இருக்காங்கன்னு தெரியும். அவர் கோவப்படலை, சண்டை போடலை. பட் இன்ஸ்டெட் ஹி வெயிட்டட். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்த ஒரு டெட்லி வாருக்கு ஆர்த்தரை அனுப்புனார். அண்ட் ஹீ நோஸ் தட் ஹீ வில் டை. லெஸ்லி ஆர்த்தரோட டெத்துக்காக மோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட ஜென்ரல் மெக்கார்த்தர் எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த வாய்ஸ் அவரை மர்டர் பண்ணிங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னப்போ கூட அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல. வெரா கிளேத்தானுக்கு மெமரிஸ் ரீசர்ஃபேஸ் ஆகும். ஹியூகோன்னு விஸ்பர் கேட்க ஆரம்பிக்கும். வெராவும் ஹியூகோ பற்றி திங்க் பண்ணுவாங்க. 2 பேரும் லவ் பண்ணாங்க. அண்ட் ஹியூகோஸ் பிரதர் சன் தான் சிரில். ஹியூகோவோட பிரதர் இறந்துருப்பார். அண்ட் அவர் மணி எல்லாம் ஹியூகோவுக்கு வந்திருக்கணும். பட் அதுக்குள்ளே சிரில் பிறந்துட்டான். ஸோ இப்போ எல்லா மணியும் அந்த சின்ன பையனுக்கு தான் போகும். பட் ஹியூகோ வாஸ் ஓகே வித் தட். ஹீ லைக்ஸ் ஹிஸ் நெஃப்யூ. தென் வெராவோட மெமரி சிரில் ஸ்விம் பண்ண போகவான்னு கேட்குறதுல ஸ்டாப் ஆகும். அப்புறம் வெரா ஸ்லோவாக எழுந்து நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு வார்ட்ரோப்க்கு போய் பார்க்கும்போது அந்த ரைம்ஸை பார்ப்பாங்க. 10 little soldier boys went out to dine. One choked his little self and then there were 9. உடனே she connects this to Anthony's death. அவரும் டின்னருக்கு அப்புறம் சோக் ஆகி தான் இறந்துருப்பார். செகண்ட் டே மார்னிங் யாரோ டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கை பதட்டத்தோடு கூப்பிடுவாங்க. அவர் ஸ்லோவாக எழுந்து பார்ப்பாரு. இட்ஸ் மிஸ்டர் ராஜர். என்னோட ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். உடனே மிஸ்ஸஸ் ராஜர்ஸோட ரூமுக்கு ஓடி போய் பார்ப்பாரு. அங்கே அவங்க பெட்டில் பீஸ்ஃபுல்லாக படுத்துட்டு இருப்பாங்க. அவர் செக் பண்ணிவிட்டு ஷீ இஸ் கான்னு சொல்லுவார். எல்லா பிளேஸையும் செக் பண்ணுவார். அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி கேட்பார். லாஸ்ட்டாக அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்கும்போது நீங்கள் கொடுத்த டேப்லெட் தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவார் மிஸ்டர் ராஜர்ஸ். 9 o'clock ஆச்சு. எல்லாருமே ஒவ்வொரு திங்கிங்கில் இருந்தாங்க. அண்ட் there is no boat. மிஸ்டர் ராஜர் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தோணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் மிஸ்ஸஸ் ராஜர்ஸோட டெத் பற்றி சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் வந்து 1 day தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ளே 2 deaths. காஸ் ஆஃப் டெத் கேட்கும்போது அட்டாப்சி இல்லாமல் சொல்ல முடியாது. அண்ட் நம்மளால் இப்போ அட்டாப்சி பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். வெரா மேபி ஹார்ட் ஃபெயிலியராக இருக்குமோன்னு சொல்லுவாங்க. எதனால் ஆகியிருக்கோன்னு டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கேட்பார். அப்போது எமிலி பிரெண்ட் மனசாட்சியாலன்னு சொல்லுவாங்க. தென் ப்ளோர் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்பார். எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. ராஜர்ஸ் பொய் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் அந்த ஓல்ட் லேடியை உண்மையாகவே கொன்னுட்டாங்க. இப்போ மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் பயத்தில் உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜர் கொன்னுட்டாருன்னு ப்ளோர் அக்யூஸ் பண்ணுவார். 9:50 ஆகியும் எந்த போட்டும் வரலை.
லம்பார்ட் அண்ட் ப்ளோர் டெரேஸில் போட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போது லம்பார்ட் 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே வர வேண்டிய போட்டு இன்னும் ஏன் வரலை, மேபி இது எல்லாமே கனெக்டடாக இருக்குமோன்னு சொல்லுவார். அதுக்கு இது எல்லாமே பிளானாக தான் இருக்கும்னு ப்ளோர் சொல்லுவார். இது எல்லாமே ஓவனோட பிளானாக தான் இருக்கும்னு 2 பேரும் நினச்சிப்பாங்க. தென் 2 பேரும் அந்த போட்டு வராதுன்னு முடிவெடுப்பாங்க. அப்போ ஜென்ரல் மெக்கார்தர் ஜாயின் ஆகுவார். நம்ம யாருமே இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், நம்ம எல்லாருமே இங்கே ஸ்டக் ஆகிட்டோம், இதுதான் பீஸ் போலன்னு சொல்லிட்டு ட்ரீம் லைக் ஸ்டேட்டில் கடலோரத்தில் இருக்கிற பாறைக்கு போய் உட்காருவார். மிஸ்டர் ராஜர் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங்கை இழுத்துட்டு போய் காட்டுவார். டைனிங் டேபிளில் இப்போ 8 ஃபிகரின்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேட் கான் ஆஃப்டர் ஆந்தனி மாஸ்டன், நவ் another ஃபாலோயிங் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ். மிஸ்டர் ராஜர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைனிங் ரூமுக்கு வந்தார். வேற யாருக்கும் இன்னும் இதை பற்றி தெரியாது. அப்போ மேபி இந்த 8 பேரில் யாரோ தான் இதை எடுத்திருப்பாங்களோ. ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் வெரா அண்ட் எம்லி பிரெண்ட் உட்காந்து பேசுவாங்க. பியட்ரிஸ் டெய்லர் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தா, நாட் எ நைஸ் கேர்ள் ஆஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் டூ லேட். அவள் என்னை ஏமாத்திட்டா, நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, நானும் அவளை நம்பினேன் பாரு. ஷி வாஸ் அ லூஸ் கேர்ள் வித் நோ மாரல்ஸ். எனக்கு சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அவுட் ஆஃப் வெட்லாக். நல்ல வேலை அவளோட பேரண்ட்ஸ் அவளை சப்போர்ட் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வெரா கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் இருக்க விடலை. ஒரு பாவம் பண்ணது பத்தாம இன்னொரு பண்ணக்கூடாத பாவத்தை வேற பண்ணிட்டா. ஷீ கில்ட் ஹர் செல்ஃப் பை த்ரோயிங் ஹர் செல்ஃப் இன் த ரிவர். வெரா கேட்டாங்க, weren't you sorry? Didn't you blame yourself? எமிலி பிரெண்ட் செட், அவ பண்ண பாவம். இஃப் ஷி ஹேட் பீன் மாடஸ்ட் இது எதுவுமே நடந்திருக்காது. அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட கில்ட்டே வெரா பார்க்கல. செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் அண்ட் வேர்ச்சியூ மட்டும்தான் இருந்தது. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அந்த 2 டெத்து பற்றியும் யோசிப்பார். எப்படி ஆந்தனியோட கிளாஸில் மட்டும் சைனைட் இருந்துச்சு? கண்டிப்பாக யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. தென் அந்த 8 ஃபிகரின்ஸ் அண்ட் அந்த ரைம்ஸ் பற்றி யோசிப்பார். 10 little soldier boys going out to dine, one went and choked himself and then there were 9. 9 little soldier boys sat up very late, one overslept himself and then there were 8. இந்த ஐலாண்டில் யாருமே இல்லைன்னு என்னதான் ராஜர்ஸ் சொன்னாலும் நம்ம செக் பண்ணணும்னு முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக மர்டரர் ஆர் ஓவன் இந்த ஐலாண்டில் தான் இருக்கணும். இல்லைனா எப்படி இந்த ஃபிகரின்ஸ் எல்லாம் காணாமல் போகும்? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், லம்போர்ட் அண்ட் ப்ளோர் 3 பேரும் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக தேடுவாங்க. பட் எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ஜென்ரல் மெக்கார்தர் ராக் மேலே தனியாக உட்காந்துட்டு இருப்பார். அவரோட பேச ட்ரை பண்ணால், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஐ நீட் டு பி அலோன்னு சொல்லுவார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு 3 பேரும் போயிடுவாங்க. லம்போர்ட் ரோப் இருந்தால் கிளிஃபு கீழே இறங்கி பார்க்கலான்னு சொல்லுவார். ப்ளோர் ரோப் எடுக்க அந்த மேன்ஷனுக்கு போவார். வெரா பியட்ரிஸ் டவுன் ஆகிற மாதிரியும் எட்வர்ட் சேட்டன் தூக்கில் போடுற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தாட்ஸ்னால டிஸ்டர்ப் ஆனதுனால வெளியில் ஷோருக்கு போவாங்க. அங்கே ஜென்ரல் மெக்கார்தர் கிட்ட போய் பேசும்போது, நம்ம யாரும் இந்த ஐலாண்டை விட்டு வெளில போக மாட்டோம், நம்ம எல்லாருமே நம்மளோட எண்டுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ரொம்ப காமாக சொல்லுவார். அப்படியே அவரோட பாஸ் பற்றி பேச ஆரம்பிப்பார். அவரோட ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணார், ரிச்மண்டை வாருக்கு அனுப்பும்போது அப்போ அது ரைட்டுன்னு தெரிஞ்சுது, பட் லேட்டர் அவர் ரிக்ரெட்டோடு இருந்திருப்பார். ஆஃப்டர் சம் டைம் அவரோட ஒய்ஃபும் இறந்துருப்பாங்க. ஸோ நவ் ஹீ இஸ் ஆல் அலோன். ப்ளோர் லோப்பை எடுத்துகிட்டு வந்த உடனே லம்பார்ட் கிளிஃபு கீழே போயிட்டு அனதர் பார்ட்டை சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ ப்ளோர் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட லம்போர்டை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவார். அண்ட் ஐசோலேட்டட் ஐலாண்டுக்கு வரும்போது எதுக்கு கன்னோட வந்தார் லம்போர்டுன்னு கேட்பார். கீழே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் திரும்பி வீட்டுக்கே போயிடுவாங்க. வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க, பட் எதுவுமே கிடைக்காது. சீக்ரெட் பேசேஜஸ் எதுவும் இருக்காது. சர்வண்டோட ரூமை பார்க்கலாம், அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு போகும்போது அப்ஸ்டேர்ஸில் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ் ரூமில் சைலண்ட் ரெஸ்லிங் சவுண்ட் கேட்கும். பாடி இருக்கிற ரூமுக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்போது இந்த பிளேஸில் ஈஸியாக ஹைட் பண்ணலாம். மெதுவாக 3 பேர் ரூமை திறந்தா அங்கே மிஸ்டர் ராஜர் இருப்பார். திங்ஸ்லாம் மூவ் பண்ணதுனால தான் சத்தம் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க 3 பேரும் கீழே போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் தேவையே இல்லாமல் சர்ச் பண்ணோமான்னு லம்போர்ட் கடுப்பாக, டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் ஆந்தனி கண்டிப்பாக அவரே சைனைட் ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டார், ஸோ கண்டிப்பாக இது மர்டர் தான்னு சொல்லுவார். அப்போ ப்ளோர், டாக்டர் மேபி தெரியாமல் நீங்கள் மிஸ்ஸஸ் ராஜர்ஸ்க்கு ஓவர்டோஸ் தந்துட்டீங்களோன்னு கேட்க சண்டை ஸ்டார்ட் ஆகிடும்.
ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. எல்லாரும் லஞ்சுக்காக டைனிங் ரூமுக்கு போவாங்க. ஆனாலும் இன்னும் போட் வரல. வெதர் மோசமாகிட்டு இருக்கு. அண்ட் ஜெனரல் மெக்கார்தர் இன்னும் லஞ்சுக்கு வரல. டாக்டர் ஆர்ம்ஸ்ட்ராங் அவர கூப்பிட போவாரு. அவங்க 2 பேரும் இல்லாமயே லஞ்ச்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஈவன் தோ தே ஆர் ஹாரிஃபைட் அண்ட் சர்டன்லி நாட் ஹங்ரி. எல்லாரும் சாப்பிடும்போது ராஜர்ஸ் டெரேஸ்ல யாரோ ஓடுற மாரி இருக்குன்னு சொல்வாரு. அப்போ டாக்டர் ஆர்ம்ஸ்ட்ராங் மூச்சு வாங்க ஓடி வந்து ஜெனரல் மெக்கார்தர் இஸ் டெட்ன்னு சொல்வாரு. இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. மீதி ஸ்டோரி நெக்ஸ்ட் வர வீடியோல சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.